ஈரோடு இந்த மண் தான் தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாற்றுக்கான தொடக்கம். காரணம், தந்தை பெரியாரை கொடுத்த மண் இந்த மண். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழ் கலைஞரையும் கொடுத்திருக்கிறார். அவங்க இல்லாம திராவிட இயக்கம் இல்ல, இன்றைய வளர்ச்சி நிறைந்த அறிவார்ந்த தமிழ்நாடும் இல்ல, நாமும் இல்ல. சில நாட்களுக்கு முன்புதான் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டின வைக்கம் புரட்சியினுடைய 100 நிறைவு விழா கேரளத்தில மிக சிறப்பாக கொண்டாடணும். கேரள மக்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பாராட்டுறாங்க. அதற்கு காரணம் இந்த ஈரோடு மண்ணினுடைய மைந்தரான தந்தை பெரியார் போட்ட அடித்தளம் தான் அதற்கு காரணம். பல புரட்சிகரமான தொடக்கம் விளைந்திருக்கக்கூடிய இந்த ஈரோட்டு மண்ணிலே நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில கலந்து கொள்வதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படுகிறேன். உலகாகித உணர்வோடு இங்கே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த நேரத்தில் ஒரு சோகம் எனக்குள் இருந்து வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கு. கடந்த வாரம் நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த சோகம்தான் அது. தந்தை பெரியாரின் பேரனவர், ஒன்றிய அமைச்சரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா மிக சிறப்பாக செயல்பட்டவர் EVK இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு ஈரோடு தொகுதிக்கு மட்டுமல்ல, ஈரோடு தொகுதியின் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இந்த மேடையில இருந்திருந்தா நம்ம திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை, செயல் திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லி இருப்பார். அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன்.